Hello everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து கீர்த்தி சுரேஷோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மேக்கப் லுக் நீங்கள் எதனா ஒரு அக்கேஷனுக்கோ இல்லை இந்தியன் வெட்டிங்க்கும் வேர் பண்ணிட்டு போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் அரோமாவோட லைட்னிங் ஜெல் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இந்த ஜெல் வந்து மேக்கப் முன்னாடி அப்ளை பண்ணலான்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சேஷல் வந்து எனக்கு ஸ்மிட்டன் ஆப் மூலியமாக வந்தது. உங்களுக்கு ஸ்மிட்டன் பற்றி தெரியலன்னா நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சாம்பிள்ஸ் கிடைக்கும் அதில். ஸோ இதனால ஃபேஸில் வந்து நான் மசாஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். சோஃபார் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும், சென்சிட்டிவ் ஸ்கின் கூட சூட் ஆகும். நல்ல ஒரு சாஃப்ட் க்ரீம் மாதிரி இருக்கும், ஸ்கின்னை வந்து சூப்பராக ஹைட்ரேட் பண்ணும். இந்த மாய்ஸ்சரைசர் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எது செட் ஆகுதோ ஃபேஸுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராண்ட்லேருந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் கோல்டன் பெய்ஜ். நீங்கள் எதனா வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஃப்ளாஷ் லைட் தெரியாது உங்களுக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கேக்கியாலாம் தெரியாத ஃபோட்டோகிராஃபில் நல்லா ஒரு ஹெச்டி எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபவுண்டேஷன் வந்து அமேசான்லேயும் இருக்குது, பர்பிள்லேயும் இருக்குது. நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 299 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு செம்ம டிஸ்கவுண்ட்டில் இருந்தது அமேசானில். ஸோ அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரியும் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்வைபே கன்சீலர். நான் அப்ளை பண்ணுற ஷேட் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன். ஸோ கோல்டன் தான் என்னோடய ஷேட். இந்த ஸ்டிக்கில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஷேட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் இதை வந்து பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பியூட்டி பிளெண்டர் ப்ளஸ் வந்து என்னோடய மேக்கப் ப்ரஷஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த ஃபுல் செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் மட்டும்தான். ப்ளஸ் வந்து பியூட்டி பிளெண்டரும் ஃப்ரீயாக தராங்க. நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேனோ அதோட எக்ஸாக்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு மெப்ளினோட சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ் மட்டும் நான் செட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஃபேஸும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணும் போது நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ்க்காக நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலெட்டில் இந்த சாக்லேட் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த பேலெட் வந்து டோட்டலி ஒர்த் இட், சூப்பராக இருக்கும். இந்த பேலெட் 250 ருபீஸ் தான் அதோட ப்ரைஸ். இது வந்து டியூப்ளிகேட்டாக ஒரிஜினலான்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது இந்த பேலெட். இதுவும் அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். என் ஐப்ரோஸில் எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் தான் நான் ஃபில் பண்ணுறேன். கீர்த்தியோட ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். எந்த ரொம்ப டிஃப்ரெண்ட், எந்த ரொம்ப திக்காக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் அவங்க மேக்கப் மட்டும் நான் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் மேக் ஷூர் நீங்கள் வந்து உங்களோட நேச்சுரல் போன் ஷேப்பில் எங்கே இருக்கோ அதே சைடில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கோரல் ஷேட் எடுத்து என் க்ரீஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸ்மோக்கி ஐ பேஸ்க்காக நான் வந்து மாஸோட காஜல் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ஜெட் பிளாக். இது ஒரு நல்ல பேஸாக இருக்கும் நம்மளோட ஐ மேக்கப்புக்கு. ரேண்டமாக நீங்கள் வந்து திக் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எப்படியோ இது நம்ம ஸ்மட்ச் பண்ண போகிறோம், அதனால் கரெக்டாக இருக்கணும்னா இல்லை. இப்போ நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஐஷேடோ அப்ளை பண்ணணும். நான் வந்து இந்த சிவானா மேக்கப் ஸ்டுடியோலேருந்து இந்த லாஸ்ட் ஷேட் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கூல் டோன் ப்ரௌன் கலர் அது. ஸோ நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. அந்த லாஸ்ட் எண்ட் இருக்கும்ல நம்ம காய்ச்சல் அப்ளை பண்ணது, அதை வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த லாஸ்ட் சாக்லேட் ப்ரௌன் ஷேட் எடுத்துருக்கோம். நம்ம ஃபுல் ஐலைட்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி பிளாக் பேஸ் இருக்குனால நல்லா இந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கும். ஸோ நம்ம க்ரீஸும் நம்ம ஐஷேடோ வந்து நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு க்ரீஸ் ப்ரஷ் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஸ்டேக் வாக்கி ஐ லவ் யூ டூ காஜல் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்காங்க காஜலில். ஸோ அதுதான் நானும் பண்ணுறேன். ஐலைனர் மட்டும் தான் அவங்க பிளாக் கலரில் அப்ளை பண்ணியிருக்காங்க, மீது எல்லாமே வந்து ப்ரௌன் ஷேட் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரௌன் பேஸ் இருக்குனால இப்போ பிளாக் ஐலைனர் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து இந்த காஜலோட இந்த ப்ரௌன் ஐஷேடோவை நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க.
அண்ட் நெக்ஸ்ட் லோவர் லேஷ் லைனில் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா திக்காக அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வைப்ரண்ட்டாக தெரியும். எண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டுருப்பாங்க அவங்க ஐலைனர். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ எண்டை மட்டும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண எண்டோட மேலே வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் எண்டு மட்டும் நான் லைட்டாக ஸ்மச் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட மெகா லென்த் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம லேஷஸை நல்லா லாங்காக காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டருக்கு நான் வந்து என்கலர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். நான் எடுத்த ஷேட் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் ஷேட். ஏன்னா அவங்க ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் வந்து அவ்வளோவா அப்ளை பண்ண மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. அதனால தான் நான் ஸ்கின் கலர் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஹைலைட்டர் வந்து நீங்கள் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அந்த பேஸ் மேக்கப்பில் பார்த்திங்கன்னா ப்ளஷ் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ நானும் அப்ளை பண்ணல. அவங்க லிப்ஸ்டிக் கலர் ஷேட் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ரெட் ப்ளஸ் ப்ரௌன் ஷேட் இருந்தது. நான் வந்து லாக்மே அப்சல்யூட் மேட் மெல்ட் மேட் லிக்விட் லிப் கலர்லேருந்து வைன் அண்ட் டைன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். நல்ல டீப் ரெட் கலர் ப்ளஸ் வந்து இதில் ப்ரௌன் டிண்ட் இருக்கும். லாக்மேலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லிப்ஸ்டிக்ஸ் இது தான். நெக்ஸ்ட்டு வந்து NYB லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நல்ல பியூட்டிஃபுல் கலர் இது. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஹீரோயின் இதோட ஷேட் பேர். அண்ட் இது வந்து நான் அதோட டாப் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அவங்களோட எக்ஸாக்ட் லிப் ஷேட் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய இன்னர் கார்னர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் ஸ்டுடியோ சிவானா பேலட்லேருந்து அந்த கோல்டன் ஷேட் எடுத்து நான் லைட்டாக இன்னர் கார்னர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். அவங்க அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் ஹாஃப் ஒயிட் கலர் சாரீ இருக்குது. ஸோ என்கிட்ட அந்த மாதிரி கலரில் சாரீ இல்லை, நான் ஊனம் சாரியை யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. அவங்க வந்து நல்லா ஜிம்கி போட்டிருப்பாங்க, நல்லா பேர்ல் வச்சு. அண்ட் என்கிட்ட வந்து அந்த இயரிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த இயரிங் இருக்குது. ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஏதோ இது ஒரே சிமிலராக இருக்கனால நான் இதை போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் நம்ம கீர்த்திக்கிட்டேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்த மேக்கப் லுக். இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து இந்தியன் வெட்டிங்க்கு நீங்கள் போகிறதா இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself. மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது, அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.